வரலட்சுமி நோம்புக்கு நம்ம கலசம் வச்சு நம்ம வழிபடுறது சில டவுட்லாம் நீங்க கேட்டிருந்தீங்க. அந்த டவுட் எல்லாமே இந்த வீடியோல நான் கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டது வந்து கலசம் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் லாங் வீடியோல கூட டீட்டெயிலா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ புரியலன்னா நீங்க அந்த வீடியோ கூட பார்த்துக்கலாம். நான் இந்த வீடியோக்கு கீழே கூட நான் லிங்க் கொடுக்குறேன். இப்ப நான் சொல்ற பொருள் எல்லாமே வந்து கலசத்துல நம்ம சேர்த்துக்கலாம். கலசம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிலையும் ரெடி பண்ணலாம், நம்ம பச்சை அரிசிலையும் நம்ம ரெடி பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம் தான். கலசத்துல நம்ம என்னென்ன சேர்க்கணும்னா மஞ்சள், குங்குமம், திருநீர், 2 கிராமம், 2 ஏலக்காய், கொஞ்சமா பச்சை கற்பூரம், கொஞ்சமா வந்து ஜவ்வாது, ஒரு லெமன், ஜாதிக்காய், மாசிக்காய், கோல்டு காயின், சில்வர் காயின் இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ₹1 காயின் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பூ, விரலி மஞ்சள், வெத்தலை பாக்கு. பாக்கு வந்து கொட்டாப்பாக்கா இருக்கணும். கொஞ்சமா கல்கண்டு, கொஞ்சமா அக்ஷதை. அதுக்கப்புறம் தண்ணியில நீங்க கலசம் ரெடி பண்றீங்கன்னா பன்னீர் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல மா இலை வச்சு நம்ம தேங்காய் வச்சு நம்ம எப்படி அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்படி அலங்காரம் நம்ம பண்ணிக்கலாம். கலசம் ரெடி பண்ற இந்த சொம்பு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில இல்ல செம்புல இல்ல பிராஸ்ல இருக்கணும். ஸ்டீல் சொம்பு யூஸ் பண்ணாதீங்க கலசத்துக்கு. இன்னொரு சிஸ்டர் நேத்திக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, நம்ம அம்மனை அழைக்கும் போது அந்த கலசத்துல முகம் வைக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப நல்லது. நீங்க முகம் வச்சு அலங்காரம் எப்படிலாம் அலங்காரம் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு வாங்க. ரொம்பவே நல்லது. இன்னொன்னு என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நம்ம பெரிய கலசமா ரெடி பண்றோம். வரலட்சுமி தாயாருக்கு புடவை கட்டி ஜோல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து அவங்களுக்கு அலங்காரம் பண்றோம்ல, அந்த கலசத்தையும் நம்ம வெளியே வச்சுதான் நம்ம அழைக்கணுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி 2 கலசமும் வச்சு நம்ம அழைக்கணுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 2 கலசம்லாம் வச்சு அழைக்க கூடாது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கலசமா நீங்க ரெடி பண்றீங்கன்னா அது வீட்டுக்குள்ள வந்து ரெடி பண்ணி நீங்க வச்சுட்டு, சின்ன கலசம் வந்து வீட்டு வாசப்படியில வச்சு கூடயே ஒரு தாம்பலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பூஜைகள்லாம் பண்ணி வரலட்சுமி தாயாரே உன்னை நான் அழைச்சிருக்கேன், நீ என் வீட்டுக்குள்ள வாமான்னு சொல்லி நாம கூப்பிடணும். சோ மறக்காம என்னோட மகாலட்சுமி தாயாருக்கு இன்னைக்கு நான் மூங்கத்தையும் போட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.